வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரே யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வில்லி அந்த இடத்துல வந்துட்டு, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் யாரு பாக்குறது, இப்போ தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் நிறைய வேலை இருக்கு, ஆனா நீ எதையுமே பார்க்காம இப்படி ஜாலியா உட்காந்துருக்க, இப்ப வேலை பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, உங்க இஷ்டத்துக்கு இங்கெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு எப்ப வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அத நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அப்படியா, நான் இப்போ போய் அக்கா காரிக்கிட்ட உடனே சொல்றேன் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட வில்லி அங்கேருந்து போறாங்க. போயிட்டு, அக்கா, அந்த டிரைவர் பையன் வர வர ரொம்ப ஓவரா பேசுறான் தெரியுமா, இது மாதிரி வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பாரு அப்படின்னு நான் ரொம்ப அமைதியா தான் பேசினேன். ஆனா அவன் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு என்கிட்டயே சொல்றான். அக்கா, வர வர அவனோட திமிரு அதிகமாயிட்டே போகுது. அவன் இந்த வீட்டுல டிரைவர் பயலா இருந்த போது கூட நம்ம சொன்ன பேச்சு எல்லாத்தையுமே கேட்டான். ஆனா எப்போ அவன் வந்துட்டு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்பையிலேருந்து அவன் ரொம்ப ஓவரா நடந்துக்கிறான். நம்ம சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறான்க்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, இது உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கிருந்து வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, டிரைவர் பையலே, வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னியாம்ல. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உன்கிட்ட போய் சொல்றான், இவன் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான், அதுக்கு நான் தான் சாட்சி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி சொல்றான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னியாம்ல, இங்க பாரு, வெளியில கார் வந்துட்டு கிளீனா இல்லாம இருக்கு, காரை போயிட்டு கழுவி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாரு. வில்லி சொல்றாங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்க, அதான் அக்கா சொன்னால போயிட்டு காரை கிளீன் பண்ணு அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றது வர வர ரொம்ப மோசமா இருக்கு. மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் அவரை வேலை பார்க்க சொல்ற, இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அவன்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க யாரும் இதுல தலையிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா, அத்தை என்னதானே மாமா வேலை பார்க்க சொல்றாங்க, நான் போயிட்டு பாக்குறேன், இதனால அத்தை கிட்ட நீங்க கோவப்பட வேணாம், என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அங்க இருக்கிற அந்த காரை வந்து கிளீன் பண்ண போறாரு. அப்ப ஹீரோயின் வெளியில வந்துட்டு, என்னாச்சு, ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன் புருஷன் இந்த வீட்டோட வேலைக்காரன், வீட்டுல உள்ள வேலை எதையும் பார்க்காம அவன் போய் நின்னான், அதான் அவனை வேலை பார்க்க சொல்லி நான் சொன்னேன், காரு தொடச்சுக்கிட்டு இருக்கான். இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அம்மா, அவருக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்களா, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் இந்த வீட்டோட வேலைக்காரன், அவன் இந்த வீட்டுல வேலை பார்க்காம யாரு பாக்குறது, தேவையில்லாம உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் வாங்கி கட்டிக்காத எனக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இதுக்கு மேலையும் அம்மா கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து வெளியில போறாங்க. வில்லி, எங்கடி போற அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, என் புருஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ட்டு நேரா அங்க போயிட்டு அங்க இருக்கிற வாளியில உள்ள அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து காரை கிளீன் பண்ண ஆரம்பிக்க, ஹீரோ இத பார்த்துட்டு, ரேவதி என்ன பண்ற அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, அததான் நானும் பண்றேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ எல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம், அதான் நான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, அப்புறம் என்ன. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது, அம்மாதான் முட்டாள்தனமா இப்படி சொல்றாங்க அப்படின்னா
நீங்க ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? 5000 கோடி சொத்து கூட அதிபதி நீங்க. சென்னையில ராஜா மாதிரி இருந்தவரு. நீங்க இந்த காரை எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா நானும் பண்ணுவேன் அப்படின்னு காரை கிளீன் பண்ண. அப்ப வில்லி இத பார்த்துட்டு, ஏ ரேவதி, என்னடி பண்ற? ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ரேவதி, நீ பண்றது ரொம்ப ஓவர். மரியாதையா இங்க வா. நீ என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா? இங்க பாரு, வரப்போறியா இல்லையா? ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடியாது சித்தி. ஒரு வேளை நான் வர மாதிரி இருந்தா அங்க இவரும் என் பின்னாடியே வரணும். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்காக்காரியோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியும். இப்ப நீ வரலன்னு வச்சுக்கேங்க, அக்காக்காரி கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டா. வாடி இங்கிட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடியாது சித்தி. என் புருஷனை நீங்க இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறீங்க. எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, அவருக்கு நான் உதவி பண்ணாம வேற யாரு உதவி பண்றது? இங்க பாருங்க சித்தி, நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, உன்னை அக்கா காரி கிட்ட சொன்னாதாண்டி சரியா வரும் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா, வெளியில நடக்கிற அநியாயத்தை வந்து பாருக்கா, ரேவதிக்கு இருந்தாலும் திமிர் அதிகம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி என்னாச்சு? அவங்க சொல்றாங்க, வாக்கா, நீ வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவங்க அக்கா காரி கிட்ட, பாத்தியாக்கா என்ன பண்றா அப்படின்னு. ஹீரோயின் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறத ஈஸ்வரி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரேவதி, என்ன பண்ற அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, என் புருஷன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அத நான் பாக்குறேன், ஏன் நான் பார்க்க கூடாதா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த வீட்டோட எஜமானி மாதிரி, நீ எல்லாம் அந்த வேலைய பாக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ இங்க வரப்போறியா இல்லையா? ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு காரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ டிரைவர் பையலே, என் பொண்ண எனக்கு எதிரா திருப்பி விட்டு வேடிக்கை பாக்குறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, எப்பவுமே நான் உங்களுக்கு எதிரா எந்த வேலையும் பார்க்கவே இல்லை. நீங்க தான் எனக்கு எதிரா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரேவதி கார் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன்னை எதிர்த்து எப்படி பேசுறான்னு பாத்தியா? ஈஸ்வரி சொல்றாங்க, பார்த்தேன்டி, நல்லாவே பார்த்தேன். வர வர இவனுக்கு திமிரு அதிகம் வச்சு போச்சு அப்படின்னு நேரா ஹீரோயினை பார்த்து, ஏ ரேவதி, இப்ப வரப்போறியா இல்லையா? ஹீரோயின் சொல்றாங்க, என்னால வர முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா ரேவதி கிட்ட, ரேவதி என்னாச்சு? ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த வேலையை பாத்தீங்கன்னா நானும் பாப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து காரை கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி கோவமா ரூமுக்குள்ள போறாங்க. வில்லி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா பாத்தியாக்கா, நம்ம பொண்ணு நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா, ஆனா இப்ப அந்த டிரைவர் பையலோட பேச்ச கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பாக்குறியா? நம்ம பொண்ணு நம்ம கைய விட்டு போயிட்டாக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், ஏற்கனவே எனக்கு செம்ம கோவம் வருது, இதுல நீ வேற என்னை ஏத்தி விடாதடி அப்படின்னு சொல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நடந்ததை நான் சொல்றேன்க்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ஷாக்கு. அப்போ ஈஸ்வரி அங்க இருந்து வந்துட்டு, ரேவதி வேலையை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல. அப்ப ஈஸ்வரி பார்த்துட்டு ஹீரோயின் சொல்றாங்க, அவர் இந்த வீட்டுல வேலைக்காரனா இருந்தா வேலைக்காரனோட பொண்டாட்டி வேலைக்காரி தானே, அப்போ நானுமே இந்த வீட்டோட வேலைக்காரி தானே அப்படின்னு. அப்ப ரோகிணி இவங்களை பார்த்துட்டு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா, இவர் இந்த வீட்டுல வேலை பார்த்தாரு, வீட்டு வேலை பார்த்தாருன்னா நானும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. ரோகிணி சொல்றாங்க, என்னடி இப்படி பண்ற? உன்னைய வேலை பார்க்க வச்சுட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. இத பார்த்ததும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அக்கா, இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இப்போ உனக்கு எதிரா இருக்காங்க பாத்தியா? இந்த வீட்டுல யாருக்குமே உன்னோட அருமைய பத்தி சுத்தமா புரியலக்கா, அதான் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி வந்துட்டு நல்லா வெறுப்பேத்துறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சே, எப்படியோ கேட்டு ஒளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள, அதான் ஈஸ்வரி போயிட்டாலே மாப்பிள, நீங்க இந்த மாதிரி வீட்டு வேலைய பாக்குறத என்னால கொஞ்சம் கூட பார்க்க முடியல மாப்பிள.
ரொம்ப கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. அபிராமி மட்டும் உங்களை இந்த நிலைமையில பார்த்தா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவா. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, அம்மா கண்டிப்பா என்னை இந்த நிலைமையில பார்த்தா சந்தோஷம்தான் படுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் எப்பவுமே இங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்க. பட் அம்மா தான் வந்துட்டு இத பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, அத்தையோட வீட்டுல நான் இருக்கிறத பார்த்துட்டு அம்மா சந்தோஷம்தான் படுவாங்க. இங்க பாருங்க மாமா, ரேவதி நீயும் காதுல வாங்கிக்க. இந்த வீட்டுல நான் இப்படி வேலை பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. நான் வந்துட்டு அத்தைக்கு உதவி பண்ற மாதிரி நினைச்சுக்கிடுங்க. அத்தை எனக்கு யாரு? எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. அவங்க வேலை சொல்லி நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க யாரும் இத தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள உங்களை மாதிரி பெருந்தன்மை யாருக்கு வரும்? ஆனா ஈஸ்வரி தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா அத்தைய பேசாதீங்க, அத்தைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அத்தை ரொம்ப நல்லவங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, மாப்பிள ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் ஈஸ்வரிய விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. பட் ஈஸ்வரி தான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறா. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல மாமா, என்ன பண்றது, நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, இங்க பாருங்க அம்மா இந்த மாதிரி வேலை பார்க்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாக்காதீங்க. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் இப்ப வேலை பார்க்காம இருந்தா அத்தைக்கு என் மேல கோவம் தான் வரும். சோ நான் வேலை பாக்குறது தான் நல்லது. இது கேட்டதும் ரேவதியும், அப்போ ஓகே, நீங்க வேலை பாத்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து நானும் வேலை பார்ப்பேன். ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது போலயே, இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா சுத்திக்கிட்டு இருக்காங்க, விடக்கூடாது, அக்காக்காரி கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு வில்லி பிளான் பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான கம்பெனி விஷயமா மாடியில போய் நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் நேரா அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அருண் கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அருண் சொல்றாரு, கார்த்தி கம்பெனில ஒரு சின்ன ப்ராப்ளம்டா, நீ வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்னடா இப்படி சொல்ற, எனக்கு இங்க வேற பிரச்சனை வேற இருக்கு, நடந்தது என்ன அப்படிங்கறது உனக்கு நல்லாவே தெரியும். சோ என்னால இப்ப வர முடியாதுடா, ஏன்டா இப்படி இருக்க? அதுக்கு அருண் சொல்றாரு, இல்ல கார்த்தி, இது என்னால கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல. சோ நீ வந்தாதான் சமாளிக்க முடியும் அப்படின்னு கம்பெனில உள்ள எல்லா எம்ப்ளாயிஸும் நினைக்கிறாங்க. சோ நீ வந்து இந்த பிரச்சனையை மட்டும் முடிச்சு கொடுத்தியன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், வாடா. இது கேட்டதும் ஹீரோவும் சரின்னு, அப்ப நான் ட்ரை பண்றேன். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, ஏற்கனவே அத்தை உனக்கும் ரேவதிக்கும் விவாகரத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அத்தை ஏன்டா இப்படி இருக்காங்க? ஹீரோ சொல்றாரு, அண்ணன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா அண்ணன், சின்னத்தை, அவங்கதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அத்தைக்கு அவங்களோட திட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அப்படியாடா, சரி நீ பார்த்து பத்திரமா ஊருக்கு வா, இந்த பிசினஸ் விஷயத்தை சீக்கிரம் முடிக்கணும், நீ வந்தாதான் முடிக்க முடியும். ஹீரோ சொல்றாரு, சரின்னு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படிங்கிறாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, கம்பெனில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அத நான் தான் போயிட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு அண்ணா சொல்றான். சோ நாளைக்கு நான் வந்து சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும். ஹீரோயின் கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன். இங்க அம்மா கூட என்னை தனியா விட்டீங்கன்னா அம்மா கண்டிப்பா எனக்கு வேற ஏதாவது கல்யாணம் பண்றதுக்கோ இல்ல உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ற. ஹீரோயின் சரி ஓகே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.